அருகே கடந்த 3 நாட்களாக தாயை பிரிந்து தவித்து வரும் 2 புலிக்குட்டிகளை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். சோடாலா கிராமத்தில் சுற்றித் திரிந்த 2 புலிக்குட்டிகள் தற்போது வனத்துறையின் கண்காணிப்பின் கீழ் வந்திருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஐயாச்சாமி இணைகிறார். அவரிடம் பேசலாம். ஐயாச்சாமி, இப்போ புலிக்குட்டியினுடைய அந்த தாயை கண்டுபிடிக்கக்கூடிய பணி எந்த நிலையில இருக்கு? வனத்துறை அதிகாரிகள் என்ன நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க? காயத்ரி, அதிக வனப்பகுதிகளை கொண்ட நீலகிரி மாவட்டத்தில் சமீப நாட்களாக புலிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக வனப்பகுதியை ஒட்டிய கிராம பகுதிகளிலும் தேயிலை தோட்டங்களிலும் இந்த புலிகளின் நடமாட்டத்தை காண முடிகிறது. இந்த நிலையில் உதகை அருகே இருக்கக்கூடிய சோலாடா எனும் கிராமத்தில் கடந்த 3 நாட்களாக தாயை பிரிந்த 2 புலிக்குட்டிகள் விவசாய நிலங்களில் சுற்றித் திரிந்தது. இதனை அங்கு பணி செய்து கொண்டிருந்த பொதுமக்கள் பார்த்தனர். அப்போது வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட பின்பு சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் அந்த புலிக்குட்டிகள் எங்கு இருக்கிறது என தேடி கண்டுபிடித்தனர். அப்போது ஒரு புலிக்குட்டியை மட்டும் வனத்துறையினர் மீட்டு பாதுகாப்பாக வனத்துறை அலுவலகத்துக்கு எடுத்து சென்றனர். மேலும் மற்றொரு புலிக்குட்டி எங்கு சென்றது எனவும் தீவிரமாக தேடி வருகின்றனர். தாய் புலி இருக்கிறதா அல்லது இறந்து விட்டதா என்ற கோணத்திலும் வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அந்த சோலாடா கிராமத்தில் உள்ள மக்களிடையே ஒருவேளை தாய் புலி சுற்றித் திரிந்தால் உடனடியாக மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ள வனத்துறையினர் கண்காணிப்பு கேமரா மூலமாகவும் இந்த தாய் புலியின் நடமாட்டத்தையும் மற்றும் அந்த காணாமல் போன மற்றொரு குட்டியையும் தேடி வருகின்றனர். காயத்ரி, நன்றி ஐயாச்சாமி விவரங்களுக்காக.